ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், பேசும் பாவைகள் சேனலில் இந்த புடவைகள் பெண்கள் யாருக்கெல்லாம் புடவைகள் எப்படி ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். இந்த பதிவோட முன்னோட்டமாக அதையும் போய் நீங்கள் பாருங்கள். இந்த பதிவு ஜாதக ரீதியாக நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர்த்துக்கு புடவை கட்டுறக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. புடவை நிறைய புடவை வாங்கி வச்சுருக்கோம், பட் கட்டவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என் கூட ஒரு சகோதரி பேசியிருந்தாங்க. அது ஜாதக ரீதியாக எனக்கு என்னம்மா, அது ஏதாவது பிரச்சனை இருக்காமான்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே விஷயந்தான். அதாவது நிறைய புடவை எடுத்து வச்சுருக்கோம், அது கட்ட முடியல அப்படிங்கிறது புடவை அப்படின்னு வந்துட்டாலே அங்கே சுக்கிரன் வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஆடைகள் அப்படின்றதே சுக்கிரன் தான். அதில் புடவை அப்படின்னு வரும்போது அது சுக்கிரனாக வந்துடும். காஸ்ட்லியான புடவைகள், ரொம்ப பார்க்குறக்கே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது அப்படிங்கிற இந்த பட்டு புடவைகள் 20,000 30,000 அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? 1,00,000 ரூபா கூட புடவைகள் இருக்குது. அந்த மாதிரி புடவைகளுக்கு காரகராக ராகு வருவார் ஃப்ரெண்ட். அதே போல் சுடிதார் அப்படிங்கிற விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு ராகு வருவாங்க. ஏன்னா அங்கி மாதிரியான டைப் அப்படின்னு வரும்போது அதுக்கு குருவும் அந்த கால் சராய் ஃபேண்ட் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி வரும்போது ராகு அப்படி வரும். அதனால் குருவும் ராகும் சுடிதாரு, அந்த பனியன் டைப்பான ஃபேண்ட் ஷர்ட் போடுறாங்க இல்லைங்களா பெண்ணுகள், பனியன் ட்ராக் ஷூட் அந்த மாதிரியெல்லாம் போடுறக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராகு வருவார். அந்த மாதிரி சுக்கிரன் குரு ராகு தான் இந்த ட்ரெஸ்ஸிங்க்கு வருவாங்க. அதில் முக்கியமாக புடவைகளுக்கு சுக்கிரன் வருவார் ஃப்ரெண்ட்ஸ். அழகான புடவைகள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு சுக்கிரன் வருவார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் 2 தன்மை, நல்ல தன்மை வல்லத்தன்மை அப்படின்னு இருந்துச்சுன்னா சாரி கட்டினீங்கன்னா அப்படி கவர்ச்சிகரமாக அட்டாசமாக இருப்பீங்க. உங்களை திரும்பி பார்க்கணும் அப்படின்னா சுக்கிரன் வல்லத்தன்மையோட உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் புடவை கட்டிட்டு இப்படி நின்னாலே அப்படியே உங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. யாரானாலும், ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வல்லத்தன்மையோட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நிறைய புடவைகள் எடுக்கவும் செய்வாங்க. அதை சூப்பராக டிசைன் பண்ணி, ஒரு காட்டன் புடவைனா காட்டன் புடவை ஜம்முன்னு கஞ்சி போட்டு அயன் பண்ணி கத்தி மாதிரி கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ளீட்ஸும் அப்படி ஜம்முன்னு நிற்கும். அப்படி அதை பார்க்கறக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதுவே ராகு நல்ல தன்மையோடு இருக்குது அப்படின்னா ஒரு புடவை கட்டிட்டு நின்னா மகாலட்சுமி மாதிரி இருக்குப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக பாந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது அந்த சுக்கிரன் நல்ல தன்மையோட இருக்கிற பெண்களுக்கு. அதே சுக்கிரன் கொஞ்சம் தந்திரத்தன்மையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சாரி கட்டும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது அவங்க கொஞ்சம் உடம்பாக இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இப்படி ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு கட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்க உடம்பாக தெரிவாங்க. அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு நீட்டாக கட்டி கொஞ்சம் அவங்களே நல்லா பூம் பண்ணி காட்டிப்பாங்க. கொஞ்சம் உடம்பாக இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு கட்டினா தனியாக நிற்கும், அதுக்கு இன்னுமே உடம்பாக காட்டுன்னு சொல்லி சிங்கிள் ஃப்ளீட்லாம் போட்டு அழகாக இப்படி தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு அந்த உடம்பு கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி காட்டிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே போல் அப்படி தான் ப்ளவுஸ் எல்லாம் அவங்களோட அந்த உடம்பை கரெக்டாக அவங்க ட்ரெஸ்க்குள்ளே ஃபிட் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துலையும் உடம்பு குண்டாக இருக்கா, கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ சரியாக ட்ரெஸ்ஸிங் மூலமாக தங்களை அழகுபடுத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் சுக்கிரன் தந்திரத்தன்மையோட இருக்கவங்க. அதுவே சுக்கிரன் கொஞ்சம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏனோ தானோன்னு அப்படி சேலையை சுற்றிட்டு நிற்பாங்க. அது கட்டிட்டு நிற்க மாட்டாங்க. சும்மா கிடைச்ச மாதிரி இப்படி எடுத்து போட்டுப்பாங்க. 4 ஃப்ளீட்ஸ் அப்படி அள்ளி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி கசகசன்னு கட்டிட்டு கால் தெரிகிற மாதிரி தூக்கி கட்டிட்டு அந்த மாதிரி கண்ணாபின்னான்னு கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கட்டியிருக்கிறவங்க சுக்கிரன் கெட்டு போன ஜாதகர்களாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் சாரி கட்டிப்பாங்க. ஓகேங்களா? ஒருத்தங்கனால இப்போது சாரி எடுத்து வச்சு அதுக்கு ப்ளவுஸ் தைச்சு அதுக்கு மேட்சாக இன்ஸ்கர்ட் வாங்கி அதுக்கு மேட்சாக கொஞ்சம் அக்சரிஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி கட்டுறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டுட்டு யார் கட்டுறா போ, அது சுடிதார்லேயே போய்க்கலாம், எடுத்து ஒரு ஃபேண்ட்டை போட்டோமா ஒரு ஷாலை போட்டோமா அப்படியே ஜாலியாக போயிடலாம், ஒரு நகையோட பெருசாக அதுக்கெல்லாம் நம்ம வேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சனி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சனி
5 9ஆம் பாவங்களை சனி வச்சிருக்கு அப்படின்னா அவங்க ஏனோ நல்ல ட்ரெஸ் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுக்கிரனும் நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்து ஆனால் நல்ல சூப்பராக சாரீ எடுத்து வச்சுருப்பாங்க, சூப்பராக சுடி எடுத்து வச்சுருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அயன் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு கரெக்டான மேட்சிங்காக ஒரு ஷால் எடுத்து வச்சு ஒழுங்காக எல்லாம் அடுக்கி மடித்து வைக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல இப்படி போட்டுருவாங்க. அப்புறம் அந்த ஷால் எங்கேயாவது பீரோவில் கண்ணுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிக்கும். அந்த சுடியார் கிடைக்கும், ஃபேண்ட்டு கிடைக்காது. ஃபேண்ட் இருந்ததுன்னா ஷால், இப்போ டாப்ஸ் கிடைக்காது, டாப்ஸ் இருந்தால் ஷால் கிடைக்காது. அந்த மாதிரி போட்டு சுருட்டி எரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் கிடைக்காம அவசரமாக கணவர் கிளம்பி நிற்பார், குழந்தைகள்லாம் ரெடி ஆகிடுவாங்க. இவங்களுக்கு கிடைச்சதை எடுத்து போட்டுட்டு போகலான்னு ஏதோ இருக்கிறது முதலே போட்டது அயன் பண்ணாமல் இருக்குது அப்படி எதை வேணாலும் தூக்கி அப்படியே போட்டுட்டு போவாங்க. அவங்க ஒரு நாளும் நீட்டாக சாரி கட்டி அதுக்கு மேட்சான ப்ளவுஸு கரெக்டாக அதுக்குன்னு தைச்ச ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு போகவே அவங்களால முடியாது. சனி 5 9 அப்படின்னு இருக்குது. நான் ஒரு சோம்பேறித்தனமாக இருந்து எடுத்து வைக்கலாம்ல, முன்னத்தினாலே நம்ம நாளைக்கு போகிறோன்னா எடுத்து வைக்கலாம்ல, வைக்கவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் போய் பீரோவை நோண்டுவாங்க. அப்போ கைக்கு கிடைக்காது. அப்புறம் கிடைச்சதை எடுத்து அப்படியே கசகசனே போட்டுட்டு போவாங்க. பெரிய காரில் வந்து இறங்குவாங்க. ஆனால் அவங்க கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி ஏன்னா கார் வந்து கணவர் மெயின்டைன் பண்ணுவார், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க ட்ரெஸ்ஸையெல்லாம் அவர் மடித்து வச்சுட்டு இருக்க மாட்டார்ல, அதனால இவங்க சும்மா அப்படி போட்டு வைப்பாங்க. கிடைச்சதை எடுத்து மாட்டிட்டு போயிடுவாங்க. அதுதான் சனி 5 9 அப்படின்னு சொல்கிறது. சரி, சனி நல்லா 2 4 6 10 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி அதனால் பெரிய ஆடம்பரம் அப்படின்ற விஷயத்துக்கு போகவே மாட்டாங்க. இருக்கிறதுலையே நல்லா இருக்கும், இருக்கிறதுலையே ஒரு காட்டன் சாரீ அந்த மாதிரி இல்லை ஒரு என்னவாக இருந்தாலும் ரொம்ப கம்மி விலையாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் அவங்க எடுக்கிறப்பவே சூஸ் பண்ணுவாங்க. சாதா காட்டன் புடவை, சும்மா சாதா வாயில் புடவையாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நல்லா கஞ்சி போட்டு நீட்டாக அயன் பண்ணி ஜம்முன்னு அதோட ப்ளவுஸோடு சேர்த்து வச்சுருப்பாங்க. கிளம்புன்னு சொன்னால் உடனே போய் எடுப்பாங்க. ஒரு 10 சாரி அப்படி ரெடியாக வச்சுருப்பாங்க. எது அந்த நேரத்துக்கு எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு எது நல்லா இருக்குமோ அதை எடுத்து ஜம்முன்னு கட்டிட்டு வருவாங்க. அது சனி சிறப்பாக இருக்கணும், ஆடம்பரம் இருக்காது, ஆனால் அழகு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் சனி தந்திரத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களும் பெருசாக நீட்டாலாம் வச்சுட்ருக்க மாட்டாங்க, மடித்து வைக்கிறது கஞ்சி போட்டு வைக்கிறது அப்படிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் சொன்னதும் ஓடி போய் எடுத்து கடைசிக்கு நீட்டாக அயன் பண்ணியாவது கொஞ்சம் கண்ணுக்கு பளிச்சுன்னு இருக்க மாதிரி போட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி சனி முழுமையாக கெட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகக்காரர்களுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு கலரில் ஃபேண்ட்டு, ஒரு கலரில் டாப்பு, ஒரு கலரில் ஷாலு, சாரிக்கு ப்ளவுஸு கரெக்டான இன்ஸ்கர்ட் கட்ட மாட்டாங்க. ஒரு க்ரீம் கலரில் ஒரு புடவைக்கு கருப்பு கலரில் இன்ஸ்கர்ட் கட்டிட்டு போவாங்க. எல்லார் கண்ணுக்கும் பளிச்சுன்னு தெரியும், பெண்கள் கண்ணுக்கு. ஓகேங்களா? அவங்க தான் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வராங்க. அவங்க ஐயையா என்ன இந்த அம்மா எப்படி வந்திருக்காங்க அப்படி நினைக்கிற மாதிரி ஒரு அது ஏனோ தானோன்னு கிடைச்ச இன்ஸ்கர்ட் எடுத்து கட்டிப்பாங்க. ஆரஞ்சு கலர் சேலைக்கு பச்சை கலரில் ப்ளவுஸ் போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி கிடைச்ச மாதிரி ஏதோ ஒன்று, ஒரு துணி நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு சொல்லி போட்டுட்டு போகிறவங்களா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 9ஆம் பாவம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் அப்படி தான் சோம்பேறித்தனத்தோட உச்சமாக இருப்பாங்க. கிடைச்சது ஏன் நான் இப்படி வந்தால் நல்லா இருக்காதா, நான் இப்படி தான் வருவேன், எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் வருவேன், என்னை கூப்பிட்டு போகிறேன்னா போங்க, இல்லைன்னா நான் வரல அப்படின்வாங்க. சரி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே யாராவது ஏன் எவ்வளோ துணி வச்சுருக்கேன், ஏன் இந்த மாதிரி போட்டு வரேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அம்மாவும் வருவாங்கள்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா, இதில் நான் அழகா இல்லையா, எனக்கு சூப்பராக இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்வாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எப்படி வேணால் இருக்கும், ஆனால் அவங்க மனசுக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்னா அதையே தான் போட்டுக்கிட்டு போவாங்களே தவிர புதுசாக வேறு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சில லக்னம் நல்லா இருக்கணும். மோஸ்ட்லி 5 9ஆம் பாவங்கள் லக்னத்தில் 11ஆம் பாவத்தில் அந்த மாதிரியெல்லாம் தொடர்பில் வந்துச்சு அப்படின்னா அவங்க சோம்பேறித்தனமாக அந்த ட்ரெஸ்ஸிங்கில் கூட பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. தலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா இப்படி போய் இழுத்து ரப்பர் பேண்ட் போட்டு போயிடுவாங்க. கிடைச்ச பூவையெல்லாம் அள்ளி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி எதையுமே அழகாக நீட்டாக செஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. சில பேருக்கு கிடைக்காம அது வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு நல்லா போக மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்படி கொத்தா பூ வச்சுப்பாங்க, இல்லை சும்மா அது தொங்குற மாதிரி வச்சுக்குவாங்க. அது எங்கேயோ முதுகில் தொங்கிட்டு இருக்கும், தலையில் இருக்க வேண்டிய பூ முதுகில் நிற்கும். அந்த மாதிரியெல்லாம் கண்ணா பின்னான்னு வச்சுக்கிறவங்க இந்த லக்ன பாவம்
9ஆம் பாவம் 11ஆம் பாவம் எல்லாம் 5-9 தொடர்பில் இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும், நான் அழகி, நான் என்ன செஞ்சுக்கிட்டாலும் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு போவாங்க. அதே போல் அவங்க பீரோவில் தான் அந்த ட்ரெஸ்ஸஸ் அப்படியே இருக்கும். அந்த புதுசெல்லாம் அது ஏன்னா இவங்க வெயிட் போட்டுருவாங்க. ஏன்னா 5-9 அப்படின்னு இருந்துச்சுனாலே நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, அதனால அவங்களுக்கு வெயிட் போட்டுரும். அப்போ பழைய ட்ரெஸ்ஸஸ் 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த துணியே போட முடியாது. அதனால் எந்த ப்ளவுஸ் போட முடியுமோ அதை தான் போட்டுக்குவாங்க. எந்த சுடிதாருக்கு நமக்கு ஃபிட் ஆகுதோ அதுதான் போட்டுக்குவாங்க. அதனால் போட்ட ட்ரெஸ்ஸையே திருப்பி திருப்பி அந்த வருஷம் எடுத்த துணிகள் மட்டுமே அது போடுவாங்க, அந்த வருஷம் எடுத்த புடவைகள் மட்டுமே கட்டுவாங்க. அந்த மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் சில விஷயங்கள் அவங்களுக்கு செட் ஆகாததுனால அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.